கடந்த 3 மாத காலமளவும் நம்ம நடத்தினவர் இந்த 4வது மாதத்தில் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இதுவரை நடத்தின எபெனேசராகிய தெய்வம் இந்த மாதத்தில் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? நடத்துவார் நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே விசுவாசம்தாங்க. விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருவேளை சூழ்நிலை எதிராக இருக்கலாம், விரோதமாக இருக்கலாம், நினைப்பதுக்கு மாறாக இருக்கலாம். ஆனாலும் சர்வ வல்லமுள்ள தெய்வமாகிய நமது ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசிங்க. இந்த மாதத்திலும் அற்புதமாய் நம்ம நடத்துவார். என் ஆவியில் நான் அதிகமாய் பலமாய் உந்தப்பட்டு சொல்லுகிறேன், கடந்த 3 மாதத்தை நடத்தினதை காட்டிலும் இந்த மாதத்தில் அற்புதமாய் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த 21 நாள் உபவாச ஜெபங்களுக்காக ஜெபத்தோடு நீங்கள் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலே பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் நமது திருச்சபையில் மட்டுமல்ல, அநேக சபையிலிருந்து வருகிற தேவ பிள்ளைகளுடைய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு காரணம் இந்த 21 நாள் உபவாச ஜெபம். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். எல்லாரும் பங்கு பெறுவதற்கு வசதியாக மாலையில் வைத்திருக்கிறோம். அந்த 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு பிரதானமான வசனம் என்ன தெரியுங்களா? பிலிப்பியர் 4:5 போட்டிருக்கா? அது வாசிங்க பார்க்கணும். பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அல்லேலூயா. இதுதாங்க நமக்கு பிரதானமான வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அது எந்த சாந்த குணம்? அதுதான் 21 குணங்கள். அதுதான் பின்னாடி போட்டிருக்கிறோம். இந்த 21 நற்குணங்களும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்படி நாம் வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு செய்தி. இதை மையமாக வைத்து நீங்கள் ஜெபத்தோடு வாருங்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக வரும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் முதலாவது ஆவிக்குரிய நன்மைகளை தேடுங்கள், பிறகு எல்லாவற்றையும் கர்த்தர் தானாய் தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென் சொல்லுவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நமது அப்பன் இயேசு சொன்ன வார்த்தை. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எந்த ஒரு பின்னணியிலே ஆண்டவர் இயேசு இதை சொன்னார் என்று நமக்கு நல்லா தெரியும். சுவிசேஷத்தில் ஒரு அற்புதமான ஒரு இடங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசை தம்முடைய சீஷர்களில் 3 பேரை, பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேரை அழைத்து கொண்டு மறுரூப மலையின் உச்சிக்கு போய் அங்கே மறுரூபமானார் என்கிற ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். அப்படி அந்த 3 பேரோடு அந்த மலை உச்சிக்கு போயிருக்கும் பொழுது மலையின் அடிவாரத்தில் மற்ற 9 சீஷர்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்தான். அவனுடைய மகனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அந்த அசுத்த ஆவி சில நேரத்தில் அந்த மகனை தண்ணீரில் தள்ளியது, தீயிலே தள்ளியது. வெகுவாய் அவன் பாடுபட்டான். அந்த நேரத்தில் தான்
இயேசுவிடத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்று நம்பி அந்த மனிதன் தன் மகனை அழைத்து கொண்டு வந்தான். வந்தால் இயேசுவும் 3 சிஷ்யர்களும் மலைக்கு போயிருக்கிறார்கள். இருக்கிற மற்ற 9 பேரிடத்தில் விஷயத்தை சொல்லி அர்ப்பணித்தான். அவர்களும் எவ்வளோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த அசுத்த ஆவியை விரட்ட அவர்களால் கூடவில்லை. அந்த நேரத்தில் அந்த மலை அடிவாரத்தில் இருந்த மற்றவர்கள், வேதபாரகர் போன்ற மற்றவர்கள் தர்க்கம் பண்ணினார் சிஷ்யர்களோடு, ஏன் உங்களால் கூடாமல் போயிற்று என்று. அப்படி தர்க்கம் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் இயேசு மலையின் மேலிருந்து இறங்கி வந்து விட்டார். அதற்கு மேல் அவர்களை விட்டால் அவர்கள் நிலைமை மோசமாகிவிடும் என்பதை முன்கூட்டி அறிந்த தெய்வம் சரியான இடத்துல வந்தார். நமது ஆண்டவர் எப்பொழுதுமே ரைட் டைமில் வருவாருங்க. பிரச்சனை அதிகரிக்காதபடி, தலைக்கு மீறி போகாதபடிக்கு சரியான நேரத்தில் வந்து பிரச்சனைக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுகிற தெய்வம் நமது ஆண்டவர். இது அப்படியே நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதுதான். சரியான நேரத்தில் வந்து விஷயத்தை கேட்குறார். அங்கே என்ன பிரச்சனை? இப்படி அந்த மனிதன் சொன்னான், என் குமாரன் இப்படி இருக்கிறான், கொண்டு வந்து சேர்த்தேன், உங்கள் சீசரால் கூடாமல் போய்விட்டது என்று ஆண்டவர் கேட்டார். இது எத்தனை காலம் இவனுக்கு இருக்கிறது? இவன் சிறு வயது முதற்கொண்டே இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் கேட்கிறான், உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் கர்த்தாவே. உடனே ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தையை தான் வாசி கேட்டோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உடனே ஆக கடவுள்னு சொல்லலைங்க. உடனே அந்த மானுக்கு விடுதலை கொடுக்கல. அருமையான ஒரு டீச்சிங் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் சுகம் கொடுப்பேன், அந்த வல்லமைக்கு எனக்கு இருக்கிறது, ஆனால் நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும் என்று விசுவாசத்தை குறித்த ஒரு பாடத்தை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல நமக்கும் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை கையை வைத்தாமே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சுகம் பெறுவதற்கு ஜெபிக்கிறீர்களா? விடுதலை பெறுவதற்கு ஜெபிக்கிறீர்களா? அந்த ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சுகம் பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, அற்புதம் நடப்பதற்கு ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெபத்துக்கு பதில் நான் கொடுக்க வேண்டும் என்றால் தேவை விசுவாசம் என்று இந்த ஃபெய்த் என்கிற அற்புதமான ஒரு போதனையை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதன் கண்ணீரோடு ஜெபம் பண்ற ஆண்டவரிடத்தில். நீங்கள் 24வது வசனம் கொஞ்சம் வாசி. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். ஆண்டவர் சொல்றார், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உடனே இந்த மனிதன் தன்னுடைய அவிசுவாசத்தை மறைக்காம அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். உண்மைத்தான் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அவிசுவாசம் இருக்கிறது, ஆகவே அந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்காக ஆண்டவரை உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு நேர்மையான ஒரு ஆனஸ்ட் கன்ஃபெஷன். சூப்பருங்க இந்த மனுஷன். என்னைக்காவது யோசிக்கிறோமா, நமது பலகீனத்தை ஒத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம். நமது அவிசுவாசத்தை, நமது பலகீனத்தை ஒத்துக்கிட மாட்டோம். தோல்விக்கு, நஷ்டத்துக்கு பல காரணங்களை சொல்லுவோம், அடுத்தவரை சொல்லலாம். ஆனால் நமது பலகீனத்தை, நமது அவநம்பிக்கையை, அவிசுவாசத்தை ஒரு நாள் ஒத்துக்கிறது இல்லை அநேக நேரங்களில். ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், தன் பலகீனத்தை ஒத்துக்கொள்வதில் நேர்மையாக இருந்தான். ஆகவே தான் சொன்னேன், ஹானஸ்ட் கன்ஃபெஷன் என்று சொன்னேன். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வதற்கு, நமது விசுவாசம் வளர்வதற்கு இந்த நேர்மையான ஒரு அறிக்கை நமக்கு தேவை. இந்த மாதத்தின் முதல் தேதியில் வந்திருக்கிறீங்க. கடந்த 3 மாதத்திலே அநேக காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நமது பலகீனங்கள், அவிசுவாசங்கள் எதுவாக இருக்கட்டுங்க, தோல்வி, நஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நேர்மையான ஒரு ஆனஸ்ட் கன்ஃபெஷனை நீங்கள் இந்த கால நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் விசுவாசம் வர்ச்சிக்கப்படும். நிச்சயமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த விசுவாசங்கிறது ஒரு கிஃப்ட்டுங்க. ஃபெய்த் இஸ் எ கிஃப்ட். ஆண்டவர் நம் இருதயத்தில் வைக்கிற கிஃப்ட்டுங்க அது. சில நேரங்களிலே அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணணும், அறிக்கை பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். என்றால் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணணுங்க. இங்க இருக்க அத்தனை பேர் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவர்கள் அல்ல, அநேக சந்தர்ப்பங்களில் பலகீனமானவர்கள் தான். ஆகவே அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணுவதற்கு ஜெபம் பண்ணணுங்க. இந்த மனிதனை பாருங்கள், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி என்று அற்புதமாய். இவன் எந்த பைபிள் காய் படித்தான், எந்த வேதத்தை படித்தான், எந்த சபைக்கு போனான், ஆனால் அவன் ஜெபம் பாருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி. ஆக இந்த கால நேரத்தில் விசுவாச சம்பந்தமான செய்திகள் இதெல்லாம் முக்கியம். நமக்கு நேர்மையான ஒரு அறிக்கை, அப்புறம் அவிசுவாசம் நீங்கும்படியாய் விசுவாசத்துக்காக ஒரு ஜெபம். அப்படி ஜெபத்தோடு இந்த செய்தி நீங்கள் கேளுங்கள், உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும். நான் விசுவாசிக்கிற ஒரு அற்புதத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து ஒரு போதனை கொடுக்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்திலே சில டீச்சிங் இருக்கிறது, சிலருக்கு தெரியும், தெரியாமல் இருக்கலாம். என்ன? நல்லதையே நீ யோசி, நல்லதையே எதிர்பார், அது நல்லது தானாக நடக்கும் என்கிற ஒரு டீச்சிங் இருக்கிறதுப்பா. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீ நல்லதையே யோசி, நல்லதையே எதிர்பார், அப்படியே நடக்கும். ஆண்டவர் அப்படி சொல்லலை. பலகீனமா, தோல்வியா, தேவையா, என்னை விசுவாசி, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். அவர்தான் நம் இருதயத்தில் விசுவாசத்தை வைக்கிறவர். ஆகவே தான் சொன்னேன், ஃபெய்த் இஸ் எ கிஃப்ட்னு சொன்னேன் நான். ஆகவே அப்படி இருதயத்தில் வைக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக ஜெபியுங்கள், ஆண்டவரை விசுவாசிங்கள், நம்புங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மத்தேயு 19:26 கூட அந்த வார்த்தை இருக்கிறது. மனுஷரால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த சீசர்களுடைய அவர்கள் தோல்வி இந்த மனுஷனுடைய விசுவாசத்தையே பாதித்து விட்டது இல்லையா? வரும்போது அவன் எப்படி வரான்? இங்கே போனால் இயேசு சுகம் கொடுப்பார் அப்படின்னு தான் வரான். ஆனால் இவர்களால் முடியாததுனால இவனுக்கு இருந்த விசுவாசம் போயிருச்சுங்க. இப்போ என்ன சொல்றான் பாருங்க, 9:22, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அவன் விசுவாசமே குறைஞ்சிருச்சுங்க. இப்போ அநேக நேரங்களிலே ஆக நமது அவிசுவாச வார்த்தைகள், நமது பலகீனங்கள், தோல்விகள் அநேகர் விசுவாசத்தை குறைத்து விடுவது வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு முன்பு மற்றொன்று விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். நடக்கும், ஆகும், ஆண்டவரால் கூடாது ஒன்றும் இல்லை, தம்பி நல்லா படி, மகளை நல்லா படி, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆண்டவரால் கூடாது ஒன்றும் இல்லை என்று விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். சில பிள்ளைகள் தேர்வு எழுதிவிட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ளே சில மன கஷ்டங்கள் இருக்கும், பலகீனங்கள் இருக்கும், சில பாடங்களிலே சரியாக எழுதியிருக்க மாட்டாங்க, அது நிமித்தம் இரவும் பகலும் சோர்ந்து போயிருப்பார்கள். உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை அறிந்து கொண்டால் ஜெபியுங்கள், அவர்களுக்காக உற்சாகப்படுத்துங்க, விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஆமாம் இது இல்லைன்னாப்பா மாடு மேய்க்கலாம், இல்லைன்னா அங்கே போய் வேலை செய்யலாம், இது ஆகலும் செய், உனக்கெல்லாம் படிப்பு வராது, அந்த வீட்டு பையனை பார், அந்த மகளை பார், தயவு செய்து சொல்லாதீங்க. யாரோடும் உங்கள் பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க. யாரோடும் கம்பேர் பண்ணவே கூடாது. என் பிள்ளைகளை ஒரு நாளும் நான் யாரோடும் கம்பேர் பண்ணதே கிடையாது. அவங்களை பார், இவங்களை பார் சொன்னதே நான் கிடையாது. ஆகவே விசுவாச வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு பேசுங்கள், அவர்களுக்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தை காண்பியுங்கள். அவர்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும், அவர்கள் காரியமெல்லாம் ஜெயமா இருக்கும். நல்ல கையை உயர்த்தியால் அல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை குறித்த ஒரு போதனை. ஓகே, 3 விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
இதில் இருந்து ஒரு நாள் ஒரு சகோதரி ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க விசுவாசம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய வீட்டுக்காரர் வந்து சரியான குடிகாரர். அவருக்கு அந்த மறுவாழ்வு இல்லத்துக்கெல்லாம் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் இங்கே பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு விசுவாசம் எனக்குள்ள வந்தது. ஜெபம் என்னை வாங்கிட்டு போனேன். அவர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாருங்க. ஆனால் அவர் சாப்பிடும்போது அவருடைய சாப்பாடில் ஜெபானில் ஒரு சொட்டு விடுவேன், விட்டு சாப்பாடு போடுவேன். இப்படி ஒரு 2-3 நாள் போட்டேன். அவர் சொன்னாங்க பாருங்க. அதன் பிறகு ஆச்சரியமாக குடி நிறுத்தினார். இன்னைக்கு 30 நாளாச்சு பாஸ்டர் அவர் குடிக்கிறது இல்லைன்னா. பிரைஸ் தி லார்ட். அதாங்க விசுவாசம். அல்லேலூயா. ஒரு ஸ்மால் ஃபெய்த்துங்க, பிளைண்ட் ஃபெய்த்து, அவ்வளோதான். ஆகவே எதுவாக இருக்கட்டும், எதிராக இருக்கட்டும் சூழ்நிலை, இந்த நாளிலே விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது 3 விதமான விசுவாசத்தை சுருக்கமாக சொல்லுவேன். ஒன்று, காதுகளின் விசுவாசம். நமது காதுகளின் விசுவாசம். காதுகளின் விசுவாசம் என்ன சார் இது? காதுகளின் விசுவாசம் 1 ராஜாக்கள் 18:41. 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கர்மேலின் மேல் கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தர் எலியாவின் மூலம் விளங்க பண்ணினார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பலியை பட்சித்து பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி கர்த்தரே தேவன் என்று விளங்க பண்ணி ஒரே நாளில் தேசத்தையே தேவன் பக்கமாக கர்த்தர் திருப்பிட்டார். இந்த பெரிய அற்புதத்துக்கு பிறகு பக்தன் எலியா கர்மேலின் மேல் ஜெபிக்கும்படி போகிறார். என்னால் வானம் அடைபட்டு 3.5 ஆண்டுகள் மழை தாட்சியினால பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது சமாரியாவில். அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கும்படியாக போனார். அந்த ஜெபத்தை கொஞ்சம் கவனிக்க, விசுவாசம் உள்ள ஜெபம்ன்றமே அந்த ஜெபத்தை கொஞ்சம் கவனிக்கணுங்க. நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, என் வாக்கின்படியே என்று இந்த நாட்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்ல அப்படியே நடந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அதன் பிறகு இந்த 18ஆம் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எலியா ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வானத்தை திறந்து எலியாவின் ஜெபத்தின்படியே ஆண்டவர் பெரிய மழை அனுப்பி பஞ்சத்தை தேசத்தை விட்டு அகற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை குறித்து தான் யாக்கோபு சொல்லும் பொழுது 5ஆம் அதிகாரம் நீங்கள் 16-17 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யாக்கோபு 5:16-17. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீதிமான் செய்யும் ஊக்கமான, கவனிக்கணும், அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று எலியாவின் விசுவாசம் உள்ள ஊக்கமான அந்த ஜெபத்தை யாக்கோபுங்க பதிவு செய்திருக்கிறார். ஜெபத்தின் பேரிலே எலியாவுக்கு இருந்த ஆர்வம், ஆசை, வாஞ்சை எல்லாம் சொல்லலாம். ஜெபத்தின் மீது எலியாவுக்கு இருந்த ஆர்வம், earnest prayer. இன்னும் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தின் மீது எலியாவுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை நீங்க பார்க்கணும்னா ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. நீங்கள் 42வது வசனம்.
போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தான். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தான். அவர் ஒரு கேள்விக்குறி மாதிரி தன்னுடைய சரீரத்தை வளைத்து, அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, தன் சரீரத்தை ஒரு கேள்விக்குறி போல வளைத்து ஜெபித்தார் என்றால் ஜெபத்தின் மீது அவருக்கு இருந்த ஆர்வத்தை குறிக்கிறது. அதான் ஏர்னஸ்ட் பிரேயர் சொன்னேன். ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கலாம், ஆனால் ஜெபத்தின் மீது ஒரு ஆர்வம் நமக்கு வேணுங்க. அது விசுவாசம் இருந்தாதான் அப்படி வரும். ஹல்லேலூயா. இல்லை கையை வைத்தாமே பிரைஸ் தரா. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உண்டென்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவர்கள் தான் ஜெபிப்பார்கள், ஜெபிக்கிறவர்கள் தான் விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்த அந்த ஜெப வாஞ்சி உள்ள தேவ மனுஷனுக்கு இப்போ மழையும் இல்லை, காற்றும் இல்லை, மழைக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத பொழுது பெருமழையின் இரைச்சல் தன் காதுகளிலே கேட்கிறதுன்னு சொல்றார். எப்படி சார் இது? நல்லா கவனிக்கணுங்க. மழையும் கிடையாது 3 வருஷம், மழைக்கான அறிகுறியும் இப்பொழுதில்லை, காற்றும் இல்லை, மேகம் கருக்கவில்லை. ஆனால் பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்று அவர் காதல பெருமழை இரைச்சல் சத்தத்தை கேட்டிருக்காரு. எப்படின்னா அங்கதாங்க விசுவாசம் இருக்கு. இப்போ 18ஆம் அதிகாரம் 1 வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையிலும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறாருங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குதத்தத்தின் மேல் ஆழமான விசுவாசம் வைத்து தான் இப்போ அப்படி ஜெபம் பண்றாருங்க அவரு. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். வசனத்தை கேட்க கேட்க அப்படியே கர்த்தர் செய்வார் என்று ஜெபிக்கிற அந்த ஜெபம், அதுதான் அற்புதத்துக்கு காரணம். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் மழையே இல்லை என்றாலும், காற்றே இல்லை என்றாலும், மேகமே கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் பெருமழையின் இரைச்சல் கேட்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஏப்ரல் 1 தேதியிலே இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்காமல் இத்தனை பேர் வர்றதில்லைங்க. இந்த அதிகாலையிலே வந்திருக்கேன்னு சொன்னால் விசுவாசிக்கிறவர்கள் தான், நீங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்கள் தான். உங்கள் காதுகளிலே பெருமழையின் இரைச்சல் கேட்கும். நான் விசுவாசிக்கிற எல்லா பஞ்சமும் விலகும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்படும், பெருமழை உண்டாகும், உன் பஞ்சம் உன்னை விட்டு விலகும், உன் தரித்திரம் விலகும், உன் வனாந்தரம் மாறும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஓ, உன் காதுகள் பெருமழை இரைச்சலை கேட்கிற விசுவாசம் உள்ள காதுகளாய் இருப்பதாக. இந்த பெருமழையின் இரைச்சல்னா எதிர்பார்ப்பது. கர்த்தர் சொன்னார், சொன்னபடி செய்வார் என்று எதிர்பார்த்து இருக்கிறதுக்கு பேர் தாங்க பெருமழை இரைச்சல். நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அது நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். நீங்க எதிர்பார்ப்போடு இருக்கணுங்க. ஏதோ ஜெபம் பண்ணிட்டு விட்டுறது இல்லை. ஜெபித்த தேவ பிள்ளைகள் கர்த்தர் செய்வார், கரத்தை நீட்டுவார், தடைகளை விலக்குவார் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். மேகம் கருக்கும், ஓ மழை அனுப்ப கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது சொன்னால் எதிர்பார்ப்பு. ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கணும். அப்படி எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கணும். இதற்கு முன்பு ஒரு பகுதி சொன்னோம் பார்த்தீங்களா?
வானத்தில் அக்னி இறக்கினார். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. என்ன தெரியுங்களா, ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறார் அவர். நீ போப்பா, நான் அற்புதம் செய்ய சொல்லி அனுப்பியிருக்கிறார் கர்மேலில். அப்படி வந்த தேவ மனுஷன் அக்னி இறங்கும், பலி பட்சிக்கப்படும் என்று எதிர்பார்ப்போடு என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. அப்படியே நாங்கள் குறிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. நம்பர் 1, 18-21 வாசிப்போம். ஜனங்கள் எல்லாம் கடிந்து கொண்டார், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு, இன்றைக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த போறாருன்னு. 2வது 18-30 இடிந்து போன ஏசபேல் இடித்து விட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார் என்றால் அக்கினி இறங்கும், தம்மை வெளிப்படுத்துவான்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 36-37 வசனத்தில் ஜெபிக்கிறார், கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒரு ஜெபம். ஏனென்றால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு. என்ன நடந்தது? இப்படி ஜனங்களை கடிந்து கொண்டு பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு ஜெபித்த பொழுது 38வது வசனத்தின்படி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது. ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், கர்த்தரே தெய்வம், ஹல்லேலூயா. காரணம் அந்த எதிர்பார்ப்பு. பெருமழையின் இரைச்சல்ங்கிறது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், கடந்த 3 மாதமும் சில காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சில வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எலியாவுடைய அந்த பெருமழையின் இரைச்சல் சத்தம் அவர் கேட்டார், அது வீண் போகலை. அதன் அடிப்படையிலே நீங்கள் கடைசி வசனத்தை வாசிங்கள், என்ன நடந்து பாருங்க. கடைசி 2 வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். எலியாவின் விசுவாசம் வீண் போகல. மழை பெய்தது, பஞ்சம் தேசத்தை விட்டு விலகியது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உங்க எல்லா பஞ்சமும் இந்த மாதத்தில் விலகும். கை தட்டினாங்க நீங்க ஆமேன்றீங்கன்னு அர்த்தங்க. அது நல்லா கை தட்டி தோத்திரமா, அதாங்க விசுவாசம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா பஞ்சத்தையும் கர்த்தர் விலக்குவார். ஆவிக்குரிய பஞ்சம், பொருளாதார பஞ்சம், ஆண்டு சரீர பிரகாரமானது, குடும்பத்திலே எல்லா பஞ்சத்தை விலகி தேவனுடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கையை வைத்து ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் காதுகளின் விசுவாசம், 2வது கண்களின் விசுவாசம். 2 ராஜாக்கள் 6:17. 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த சரித்திர நிகழ்வும் நமக்கு நல்லாவே தெரியும். எலிசாவின் நாட்களில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்துக்கு சீரியர்கள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போது சீரியாவின் ராஜா பெனாதாத் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அவன் என்னெல்லாம் செய்தானோ அவன் செய்கை அனைத்தையும் முன்கூட்டியே எலிசா அறிந்து தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினாலே, கர்த்தர் கொடுத்த வரத்தினால் அதை அறிந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிவிடுவான். ராஜா, சீரியா ராஜா பெனாதாத் இப்படிலாம் செய்ய போகிறான், கவனமா இருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்ல அதன்படி செயல்பட்டதுனால சீரியா ராஜாவுடைய அத்தனை முயற்சிகளும் தோல்வியின் மேல் தோல்வி. அப்பொழுது அந்த பெனாதாத் ஒரு தீர்மானம் பண்றான், நமக்குள்ளே எவனோ ஒரு வேவுக்காரன் இருக்கிறான், ஆகவே தான் அவ்வப்போது போய் சொல்லிவிடுகிறான். அவர்கள் அதை அறிந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். யார் அந்த வேவுக்காரன்? ஒற்றன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேலைக்காரன் ஒருத்தர் சொல்றான், ராஜா அப்படிலாம் இல்லை, வேவுக்காரில் யாரும் கிடையாது, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசி ராஜாவின் பள்ளி அறையிலே பேசுவதை கூட சொல்லிவிடுவான்.
என்று சொன்ன பொழுது ஷாக் ஆயிட்டாங்க. அவன், அப்படியா, அப்படியானால் அவனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று தன் இராணுவத்தை அனுப்பினார். அப்பொழுது எலிசா தோத்தானிலே இருக்கிறார். அது ஒரு மலை பிரதேசம். தோத்தானிலே இருக்கிறார். அப்பொழுது சீரியரின் இராணுவம் வந்து அந்த மலையை சுற்றி கொண்டது. அந்த நேரத்தில் எலிசாவின் வேலைக்காரன் காலையில் எழும்புகிற பழக்கமுடையவன். அவன் போய் பார்த்தால் மலையை சுற்றிலும் சீரியர்களின் இராணுவம் இருக்கிறது. அதை கண்டு எலிசா பார்த்து, ஆண்டவரே, நாம் இப்பொழுது என்ன செய்வோம்? நம்ம சுற்றிலும் இப்பொழுது இராணுவம் சூழ்ந்திருக்கிறதே என்று அவன் அலறுகிறான். இப்போ நீங்க வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம், என்ன செய்வோம் என்றான். இந்த வேலைக்காரன் கேயாசி கிடையாது. கேயாசி ஏற்கனவே போயிட்டான் குஷ்டரோகியாகி. நீங்கள் 5ஆம் அதிகாரம் 27 அதை பார்க்கிறோம். இப்போ இந்த வேலைக்காரன் கேயாசி அல்ல, வேறொரு வேலைக்காரன் புதுசா வந்திருக்கிறான். இவன் தான் அப்படி அலறான், ஐயோ ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம்? இவன் ஒரு நல்ல குணம் என்னன்னா, நீங்கள் அந்த வசனத்தை கவனிச்சிக்கலாம். நீங்க 15 மறுபடியும் வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து அதிகாலையில் எழும்பும் பழக்கமுடையவன், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பழக்கமுடையவன், அதிகாலையில் எழுந்து தேவ முகத்தை தேடுகிற பழக்கமுடையவன் இவன். அப்படி அதிகாலையில் எழுந்து தேடுகிற பழக்கம் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. ஜெபிக்கிறவன் தான், ஆனாலும் அவிசுவாசத்தோடு இருக்கிறார். நம்ம கூட அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிற பழக்கம் முடிகிறத எல்லாரும். ஆனாலும் அநேக சந்தர்ப்பங்களில் சில விஷயங்களில் அவிசுவாசப்படுகிறோம். அதனால தான் சில காரியங்கள் நடக்கிறது இல்லைங்க. ஆனால் அதிகாலை எழும்புறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் கூடவே அவிசுவாசம் இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த அவிசுவாசத்தை எல்லாம் நீங்கும்படி நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இல்லை கையை வைத்தாமே, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் அலறுகிறான். ஜெபிக்கிறவன் தான், ஆனால் அலறுகிறான். காரணம், அந்த அவிசுவாசத்தினாலே கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசி உதவி பண்றாருங்க. ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும் என்று. ஆண்டவன் கண்ணை திறந்த உடனே பார்த்தா இவர்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் பரலோகத்தின் சேனைகளை சுற்றி இருக்கிறது. முன்ன பார்த்தது சீரிய சேனை, சீரிய இராணுவத்தின் சேனை பார்த்த. இப்போ பார்க்கிறா அதற்குள்ள இவர்களை சுற்றிலும், மலையை சுற்றிலும் சீரிய இராணுவம். இப்போது கண்ணை திறந்தா இவர்களை சுற்றிலும் பரலோக இராணுவம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 பேருக்கு ஒரே கண்ணு தான் சார். எலிசாவுக்கு என்ன கண்டு இருந்தா அதே கண்டு தான் வேலைக்காரனுக்கும். எலிசாவின் கண்களுக்கு தெரிகிறது பரலோக சேனை தங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் வேலைக்கார கண்களுக்கு தெரியல. காரணம், அந்த அவிசுவாச கண்கள் அவனை மூடிவிட்டது. அதுக்கு தான் ஜெபம் பண்றாருங்க. அந்த ஜெபத்தை கேட்டு கண்களை கர்த்தர் திறந்தார். அவனும் இப்பொழுது பரலோக சேனை பார்த்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்பு. நம்ம கண்களெல்லாம் திறக்கப்பட ஜெபம் பண்ணணுங்க. இன்னொரு விஷயத்தை எனக்கு ஞாபகம் தான் சொல்றேன் உங்களுக்கு. அவன் அவிசுவாசத்துக்காக எலிசா ஜெபம் பண்ணினார். கர்த்தர் கேட்டு அவன் அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்தார் இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்போ மீடியேட்டர்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அங்க போய் ஏன் சொல்லி ஜெபிக்கணும், நீயே ஜெபிக்கலாம், நாமே ஜெபிக்கணும், உண்மைத்தான். ஆனால் அநேக பலகீனத்தின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு, பலமுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபத்தில் உதவி செய்யணுங்க. அதுதான் உண்மை. விசுவாசத்தில் பலகீனமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். இருக்குதா இல்லையா உங்களுக்கு?
ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்திலே பலகீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? அப்போ அப்படி பலகீனம், எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவர்கள் அல்ல, பரிசுத்தத்தில் வல்லவர்கள் அல்ல, ஜெபத்தில் ஜாம்பவான்கள் அல்ல. நம்மெல்லாம் நமது பலகீனத்துக்கு ஜெபத்திலே உதவி செய்வதற்கு ஒருவர் தேவை. அதனால இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய இடத்துல பாருங்க, மீடியத்தில் ஒன்றும் வேண்டாம், யாரும் ஜெபிக்க வேண்டாம், இன்னாரும் ஜெபிக்க, தப்பு தப்பு தப்பு. பவுல் ஜெப வீரர், எத்தனை விசை எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது, அதிக நேரத்தில் வாசலம் திறந்திருக்குது, அனுகூலமான வாசல், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் அடிக்கலே சொல்றாரு, சார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எத்தனை உங்களுக்கு காட்டட்டும் நான் என்றால். இப்போ அடுத்தவர் ஜெபிக்கிறவர்கள் குறைவுள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆகவே இந்த யூடியூப்ல வர செய்தியெல்லாம் கேட்டு உங்க விசுவாசத்தை கெடுத்துக்கிடாதீங்க. ஆகவே உங்க குடும்பத்தில் பலகீனமா இருக்கிறவங்க ஜெபிங்கள், ஜெபிக்கணும். நம்ம ஸ்தோத்திரம். அந்த அற்புதமான சத்தியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த பலகீனமான இந்த வேலைக்காரனுக்காக எலிசா ஜெபம் பண்ணினார், கண்களை திறந்தார், அவனும் பரமசேனை கண்டு பலமடைந்தான். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல எலிசாவின் விசுவாசம் எப்படி இருந்திருக்குன்னு. அதுதான் கண்களின் விசுவாசம் பார்க்கணுங்க. அது அப்படியே இப்போ பரமசேனை பார்த்தாங்க ரெண்டு பேரும். அதாவது நம்ம விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எபிரேயர் 11:27 வாசிங்களேன். எபிரேயர் 11. விசுவாசிகளுக்கு, விசுவாசம் உள்ள தேவ ஜனத்துக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணுங்க? 11:27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல, விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்தான். என்ன அர்த்தம்? மோசே குறித்து பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல என்று சொன்னால், மோசே ஒவ்வொரு செயல்களிலும் அதரிசனமான தெய்வம், காணக்கூடாத தெய்வம் தன்னோடு கூடவே இருக்கிறதாகவே கண்டார். ஹல்லேலூயா. செங்கடலை பிளக்கும் பொழுதும், வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் அனுப்பின பொழுதும், மாறாவை மதுரமாய் மாற்றின பொழுதெல்லாம் அவர் அதரிசனமான தெய்வம் தன்னோடு கூடவே இருக்கிறதாக தரிசிக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவர் பார்க்க முடியாது, ஆகிலும் அவர் நம்மோடு இருக்கிறதை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறதை கண்ணெடுத்து பாருங்கள். உங்கள் தொழிலோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கிறது தரிசியுங்கள். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிற அதரிசனமான தெய்வம் உங்களோடு கூடவே இருந்து அற்புதமாய் நடத்துவார். நம்புறீங்களா? இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், அதரிசனமான தெய்வம் உங்களோடு கூடவே இருந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அவர் இருப்பதை இந்த மாதத்தில் இங்க பார்ப்பீங்க நீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் கண்கள் காணும் அந்த விசுவாசம் உள்ள கண்களை கர்த்தர் இன்றைக்கு தருவாராக. உங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சில 2 ஆதார வசனங்க, ஆதார வசனம் இல்லாம நான் பிரசங்கமே பண்றதில்ல. வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். அதுதாங்க எலிசாவின் விசுவாசம். உபாகம் 20:3-4. இஸ்ரவேலரே, கேளுங்கள், கேளுங்கள். இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். அவர்களை பார்த்து பயப்படவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களோட கூட போகிறவர், உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று பாருங்கள். உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு, சத்துருக்களை முறியடிப்பதற்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு, உங்களுக்கு முன்பு போகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். அதை எலிசா விசுவாசித்தார். ஆகவே தான் அப்படி வாக்குதத்தம் பண்ணின பரலோகத்தின் தேவனுடைய பரமசேனை தன்னை சூழ்ந்திருப்பதை கண்டு சோத்திரம் வேலைக்காரனுக்கு அதை சொல்றாருங்க.
ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அதரிசனமான தெய்வத்தை தரிசிக்கிறது போல இன்றைக்கு தரிசியுங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக போவார். எல்லா கோணலானவர்களை செவ்வையாய் மாற்றுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுக்கு எதையும் செய்ய பரம சேனையின் திரள் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை சுற்றிலும் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. டியர் சிஸ்டர், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், பிரதர், உங்களை சுற்றிலும் பரம சேனையினுடைய திரள் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. சோத்திரம். அந்த சேனையை தாண்டி வந்து கிரியை செய்ய, அழிக்க எந்த சீரிய ராணுவத்துக்கு அதிகாரம் இல்லை. உங்களுக்கு முன்பு கடந்து போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள். ஓ, யுத்தம் கர்த்தருடையது. பாருங்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ற கர்த்தர், சேனைகள் கர்த்தர். பாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை விசுவாசித்து இருப்பாருங்க. சங்கீதம் 27 3வது 4வது வசனம். சங்கீதம் 27 3வது 4வது வசனம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக நான் அவர் மகிமையை பார்ப்பேன். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதை அவர் விசுவாசித்திருக்க கூடும். எலிசா. ஆகவே அவர் கண்கள் திறந்திருந்தது. அவர் பரமசேனையை பார்த்தார். அதை வேலைக்காரனுக்கும் போதித்தார், ஜெபித்தார். அவன் கண்களும் திறக்கப்பட்டது. நடந்தது என்ன? அந்த சீரிய ராணுவத்தை அப்படியே பட்டணத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போனார். அவர்களுக்கு சோறு போட்டு சந்தோஷப்படுத்தி சமாதானத்தோடு போனா. அந்த நிகழ்ச்சி முடியும் போது பாருங்க, அதன் பிறகு அவர்கள் வரவே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கிற அற்புதம் என்னன்னா, அதன் பிறகு உனக்கு விரோதி வரவே மாட்டான். உன்னை அழிக்க நினைக்கிறவன், உன்னை கெடுக்க நினைக்கிற, அதன் பிறகு வரவே மாட்டான். கர்த்தர் சொல்றாருங்க இந்த முதல் தேதியில, ஹல்லேலூயா, இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கு காண மாட்டாய். அதன் பிறகு அவன் வரவே மாட்டான். எல்லாம் கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah, hallelujah. Amen. பாருங்கள் இதப்படி. கண்களின் விசுவாசம். ஆமென். பிள்ளைகளை எப்படி பாருங்க, உங்கள் ஊழியத்தை எப்படி பாருங்கள், எதிர்காலத்தை எப்படி பாருங்க. நிச்சயமாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போவே இதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்போ தான் ஞாபகத்துக்கெல்லாம் வருதுங்க எனக்கு. நான் சிறு பையனாக இருக்கும்போது 6ஆம் வகுப்பும் 8வது வரையிலும் ஒரு சிஎஸ்ஐ ஹாஸ்டலில் படித்தேன். நான் வெள்ளூருக்கு பக்கத்தில் ஆரணின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அழகான ஒரு சிற்றாலயம், சிஎஸ்ஐ ஆலயம். அதை ஒட்டிலும் மிஷன் காம்பவுண்டுன்னு சொல்லுவார் அந்த ஸ்கூல். அது அந்த ஸ்கூல் உள்ளே ஹாஸ்டலுங்க. அந்த 6ஆம் வகுப்பு 8ஆம் வரையிலும் அங்கே தான் நான் படித்தேன். அங்கே எனக்கு பைபிள் தெரியாது, ஜெபம் தெரியாது, ஒரு வசனமும் தெரியாது, பாட்டும் தெரியாதுங்க. எங்கள் அப்பா கொண்டு போய் விட்டுட்டாரு. அங்கே போனால் உருப்பிடுவானே. எல்லாம் டீச்சர்ஸோடைய பையனுங்க தான், டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் பையனுங்க தான் படிக்கிறானுங்க. இப்போ ஜெபம்னா ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு. அந்த காலகட்டத்தில் தினந்தோறும் அந்த என் கூட படிக்கிற பையன்களுக்கெல்லாம் மணி ஆர்டர் வரும். பாக்கெட் மணி அவருடைய பேரண்ட்ஸ் அனுப்பி வைப்பாங்க. மணி ஆர்டர் வரும். அப்படியே ஒரு 11 மணி போல் இந்த போஸ்ட்மேன் கூவி கூப்பிடுவார், பேரை சொல்லி, இன்னார் இன்னார் இன்னார். எல்லாம் சந்தோஷம் ஓடுவானுங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்காச்சும் மணி ஆடுவார். அதெல்லாம் பார்ப்பேன். ஐயோ, எனக்கு இப்படி என் பேரை கூப்பிட மாட்டாங்களா, எனக்கு மணி ஆர்டர் வராதா, அப்படி பார்ப்பேன். எங்கள் ஏழை குடும்பம், எங்கள் குடும்பம் அப்படிலாம் அனுப்புறதுக்கு வசதி கிடையாது எங்களுக்கு. ஆனால் ஒரு ஏக்கமாக இருக்கு எனக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு அறை அங்கே இருக்கும் பர்சனல் ப்ரேயர் பண்ணுறதுக்கு. அந்த காலத்தில் இந்த சிஎஸ்சி டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவ்வளோ ஜபத்தை சொல்லித்தரது, விசுவாசத்தை சொல்லித்தரது, டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. சின்ன பையன் தானே, அவங்க சொல்லி தந்தது ஜபம் என் இருதயத்தில் பதிந்தது. ஆக ஒரு நாள் அந்த தனி ஜப அறைக்கு போனேன். அங்கே முழங்கால் படிட்டு அப்போ தான் போயிருக்கேங்க. 2 மாதம் இருக்குங்க நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது.
அந்த ஜெபம் என் இருதயத்தை அசைத்தது. நான் ஜெபம் பண்ணேன், இயேசுநாதரே எனக்கு இது போல் ஒரு மணி ஆர்டர் வரணும், என் பேரும் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு ஜெபம். சின்ன பசங்க ஜெபம் ஆச்சரியமானது. யாரும் எனக்கு சொல்லி தரல, நானே முட்டி போட்டு, இயேசுநாதரே எனக்கு இது மாதிரி கூப்பிடணும், அவன் எனக்கு 10 ரூபா வரணும் என்று ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள்லேருந்து அந்த மணி ஆர்டர் கூப்பிடுவான் பாருங்க, அந்த போஸ்ட்மேன் என் பேர் வரும், என் பேர் வரும், என் பேர் வரும் என்று அவளா பேரை கூடுவதெல்லாம் போய் நிற்பேன். போய் ஆனால் பேர் வராது. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஒரு 3 நாள் கழிச்சு அந்த 10 பேர் லிஸ்ட்ல என் பேரும் வந்துருச்சு. என் பேர் கண்ணாலேயே நம்ப முடியல என்னால. 10 ரூபா, அந்த காலத்தில் 10 ரூபா எவ்வளோ பெரிய விஷயங்க. நான் சொல்றது 71, 72 அப்படி. 10 ரூபா அப்படி அதை வாங்கி இவ்வளோ நாள் ரொம்ப தலை குனிஞ்சு போனதில்ல, வாங்கி பாக்கில் வச்சுக்கிட்டு பாருங்கடா எனக்கு மணி ஆர்டர் வந்துருச்சு அப்படி ஒரே சந்தோஷங்க. சரி எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தேன். நான் பார்த்தா ஒருத்தர் சொந்தக்காரர் அனுப்பியிருந்தாருங்க. அவர் ஊருக்கு லீவுக்கு போனப்போ அவர் வந்து அவர் ஒரு கஞ்ச பிஷ்னாரிங்க. அவரை பார்த்து கேட்டேன், எப்படி 10 ரூபா அனுப்பிச்சிங்க? அவர் சொன்னார், எனக்கே தெரியலடா அனுப்பணும்னு தோணுச்சுடாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த சிறு வயதிலேயே எனக்கும் மணியாடர் வரும் என்று பார்த்த அந்த பார்வை கர்த்தர் கனம் பண்ணினா. நான் சொல்றேன், பாருங்கள், உங்கள் விசுவாச கண்களை திறந்து பாருங்கள், உங்களுக்கும் பரலோகத்திலிருந்து உதவி வரும். பரலோகத்து ஒத்தாசை அனுப்பார். பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். நீங்கள் தான் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்தை திறந்து இடம் கொள்ளாமற் போக மாட்டோம் கொடுக்கிற தெய்வம். நல்ல கைத்தட்டுகின்ற இந்த முதல் நாளிலே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் விசுவாசம் உள்ள கண்களை பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். காதுகளின் விசுவாசம், கண்களின் விசுவாசம், கடைசியா ஷார்ட்டா கைகளின் விசுவாசம். அப்போஸ்தலர் 3:7. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அலங்கார வாசலுக்கு முன்பு அலங்கோலமாய் கிடந்த ஒரு பிறவி சப்பானியை குறித்ததான ஒரு சரித்திரம். அவன் சுகம் பெற்றதை குறித்த ஒரு நிகழ்ச்சி. எருசலேம் தேவாலயத்துக்கு 9 வாசல்கள் இருந்தது. அதில் ஒன்று தான் இந்த அலங்கார வாசல் என்று சொல்லுவார்கள், பியூட்டிஃபுல் கேட். இந்த வாசல் இருக்கிறது, இந்த வாசலில் தான் பிச்சைக்காரர்கள் எல்லாரும் வந்து உட்காருவார். பிச்சைக்காரர்களுக்கென்றே இருந்த ஒரு இடம் அது. அங்கதான் புறஜாதிகளும் ஆலயத்துக்குள்ள வருவதற்கு, எல்லாரும் வருவதற்கான வாசல் அது. ஆகவே பிச்சைக்காரர்கள் அங்கேதான் நிரம்பி இருப்பார்கள். அந்த பிச்சைக்காரர்கள் இருக்க வேண்டிய ஒரு இடம். அங்கே தான் பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சிலர் கொண்டு வந்து வைப்பார்கள். அவன் பிச்சை எடுப்பான், மறுபடி தூக்கி கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பேதுருவும் யோவானும் பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு ஜெபம் பண்ணுவது தேவாலயத்துக்கு போகிறார். அந்த வாசல் வழியாய் போகிறார்கள். போகும்பொழுது அங்கே வழக்கம் போல் பிச்சை கேட்கிறான். இவர்கள் அவனை உற்று பார்த்து, எங்களிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, நசரேய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு அவன் வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தி விட்டான். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மனிதனுக்குள்ளே பாய்ந்தது. அப்பொழுதே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அற்புதமான சுகத்தை பெற்று நின்று குதித்து கொண்டு மிகுந்த சந்தோஷம் துதித்து கொண்டே தேவாலயத்துக்கு போனான். இதான் நிகழ்ச்சி. இப்போ வாசிங்க மறுபடியும் 3:7. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவனுக்கு வயசு ஒரு 40 இருக்குங்க. நீங்கள் 4:22 பிறகு வாசித்து பாருங்க. 4:22 ஒரு 40 வயசு இருக்கும். அவனுக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வலது கையை பிடித்து தூக்கிவிட்டார். இப்படி செய்வது ஆண்டவரின் வழக்கமாயிருந்தது. ஆண்டவர் இயேசு உலகத்திலே வந்து ஊழி செய்த நாட்களிலே இப்படி கையை பிடித்து தூக்கி விடுவது ஆண்டவர் இயேசுவின் வழக்கம். நீங்கள்
மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம், இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுருவின் மாமிக்கு ஜுரம், ஆண்டவர் இயேசு கைப்பிடித்து தூக்கி விட்டார்னு வரும். அடுத்து எவீருவின் மகள் மரித்து போய் கிடந்தாள், அவளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கும் பொழுது கைப்பிடித்து தூக்கி விட்டார்னு வரும். இப்படி ஆண்டவர் இயேசு தான் கையை பிடித்து தூக்கி நிறுத்தி அற்புதத்தை செய்திருக்கிறார். இதை பார்த்த பேதுருவுக்கு தானும் அப்படியே செய்ய வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம். கவனிக்கணுங்க, பேதுருடைய சூப்பர் கேரக்டர் ஒன்று, இயேசுநாதர் அப்படி இமிட்டேட் பண்றது. அவர் என்ன செய்தாரோ அப்படி தானும் செய்ய வேண்டும் விசுவாசத்தினாலே. ஆகவே தான் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டு கடமையில் நடந்து வர்றார். உடனே கேட்குற, ஆண்டவரே நீரே ஆனார் நானும் கடமையில் நடக்க எனக்கு உத்தரவு கூடும் அப்படின்னு நடந்தார் பாருங்க. அப்புறம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, தொற்காலையும் அப்படி மரித்து போறவளை கைப்பிடி தூக்கி விட்டான்னு பார்க்கிறோம். என்னவென்றால் இயேசுநாதர் எப்படி செய்தாரோ அப்படி தானும் செய்வேன் என்று அந்த விசுவாசத்தை செயல்படுத்துறார். இவர் கையில் அற்புதம் கிடையாது, ஆனால் இயேசுவின் பேரில் வைத்த ஆழமான விசுவாசம் இந்த மனிதனுக்கு சுகத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. எங்களை ஏன்பா நீங்க பாக்குறீங்க? ஜனங்களும் பிரமித்து பார்க்கறாங்க, எங்களை ஏன் பாக்குறீங்க? நசரேயனாக இயேசுவின் மேல் வைத்த விசுவாசமே இவன் குணப்பட்டான்னு சொல்லுவாருங்க. என்றால் கைகளில் அல்ல, இயேசுவின் பேரிலே வைத்த விசுவாசம் கைகளின் மூலம் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் ஆண்டவரை விசுவாசியுங்கள், உங்கள் கைகளுக்கு பலன் உண்டாகும். நான் கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்லுகிறேன், இதுவரையிலும் கைவிட்டு செய்து தோல்வி தோல்வி தோல்வி, நஷ்டம் நஷ்டம், நான் போன இடம் ஒரு படல சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் கைகளுக்கு உண்டாகும். நீங்கள் கைவிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். ஓ, இனி தோல்வி ஆகாது, நஷ்டம் ஆகாது. ஓ, ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் ஜெபம் பண்ணி வந்திருக்கிற உங்கள் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவாராக, உங்கள் கைகளின் கிரியைகளை கர்த்தர் திடப்படுத்துவாராக. செய்கிற வேலை, ஓ ஜெபிக்கிற ஜெபம், ஓ ஹல்லேலூயா, எதுவா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஜெபிக்கிறத எல்லாவற்றுக்கும் பலன் உண்டாவதாக. உன் கைகளுக்கு பலன் உண்டு, உன் கால்களுக்கு பலன் உண்டு. உன் கைகளுக்கு பலனை கொடுக்கத்தான் அப்பன் இயேசு தன் கைகளிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். ஓ ஹால், அவர் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்தா நடக்குங்க அற்புதம். ஹல்லேலூயா. உங்கள் கைகளுக்கு அந்த பலன் உண்டு. நீங்க யாருக்கா ஜெபம் பண்ணாத கர்த்தர் கேட்பாருங்க. ஓ, நீங்க எதை செய்தால் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பேதுருவின் கைகளை பலப்படுத்தினவர் உன் கைகளை பலப்படுத்துவார். ஆமென். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆதியாகமம் 26:12. சார், பெலிஸ்தியன் இருந்தான், அவனுக்கும் பஞ்ச காலம்தான். அவன் இருந்த ஊர்ல தான் ஈசாக்கு இருக்கிறார். ஈசாக்கு நிலைமை ஒன்று தான், பெலிஸ்தியன் நிலைமை ஒன்று தான். அவனுக்கும் பஞ்சம், இவருக்கும் பஞ்சம். ஆனால் இவருக்கு எப்படி சார் 100 மடங்கு? இவன் கைகளை தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதன் விளைவு 100 மடங்கு பலன் உண்டாயிற்று. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கைகளுக்கு பலன் உண்டு 100 மடங்கு. இன்னும் சொல்லுகிற, இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்கள் கைகளுக்கு பலன் உண்டு. கண்ணீரோட விதைத்த நீங்கள் இனி கம்பீரத்தோடு அறுவடை செய்யும்படி கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்ன பேதுருவுக்கு அதே கைகள் தான், அதே கடல் தான், அதே படகு தான், அதே வலைத்தான். மறுபடியும் போட்டார். 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதான மீன்கள் என்று சொன்னார். விசுவாசம் உள்ள கைகள். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தோட போட்டாரு. அதே இடத்துல, தோற்று போன இடத்துல அற்புதம். கர்த்தர் சொல்றார், நீ தோல்வி அடைந்த இடத்துல உனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல உன் தலைகளை உயர்த்துவார், உன் கைகளை கர்த்தர் உயர்த்துவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உங்கள் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை 1000 மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். 5000 மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உங்கள் கைகளை கர்த்தர் பிளஸ் பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக, அபிஷேகம் பண்ணுவாராக. இன்வெஸ்ட் பண்ணுங்க விசுவாசத்தோடு. ஒரு சகோதரி சொன்ன சாட்சி சொல்லி நான் ஜெபிக்க வருகிறேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் வந்தார்கள்.
நம்ம லேண்ட் ஆஃபரிங்காக ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ சிஸ்டர் வச்சுருக்கீங்க கேட்டேன். 1,26,000 ரூபான்னாங்க. 1,26,125 ரூபான்னாங்க. இது என்ன 1,26,125 என்ன? அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய தாயார் எனக்கு திருமணமான பொழுது அவர்களுக்குரிய முதல் பங்கை எனக்கு கொடுத்து ஞாபகார்த்தம் எனக்கு கொடுத்தாங்க. என் தாயார் எனக்கு கொடுத்தது திருமணத்தின் பொழுது அவர்கள் பங்கு. நான் விசுவாசித்தேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்கலையே நம்ம என்று என் தாயார் நினைவாத்திரமாய் கொடுத்த அந்த முதல் பங்கை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று அதை விற்று அந்த நகையை 1,26,125 ரூபா கொடுத்தாங்க. இதுக்கு பேர் தான் விசுவாசம் உள்ள கைகள். விதையுங்கள், 100 மடங்கு அறுவடை செய்வா. நான் காணிக்க மட்டும் பேசலை, உங்கள் கைகளை இப்படி ஜெபத்தோடு செயல்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லாம் எழுதிக்கலாமா? விசுவாசம் உள்ள காதுகள், விசுவாசம் உள்ள கண்கள், விசுவாசம் உள்ள கைகள். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் காதுகளை ஆசீர்வதிப்பாராக, கண்களை ஆசீர்வதிப்பாராக, கைகளை ஆசீர்வதிப்பாராக. காதுகளுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகட்டும், எதிர்பாருங்கள். கண்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகட்டும், கண்ணெடுத்து பாருங்கள். கைகளுக்கு விசுவாசம் உண்டாகட்டும், தொட்டு செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா.